நொய்யல்னாலே தமிழில் நோய் தீர்க்கும் அப்படின்ற பொருள் இருக்கு. ஆனால் இன்னைக்கு அந்த நதியே நோய்வாய்ப்பட்டு வறட்சியில் இருக்கு. நொய்யல் நதி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வெள்ளையங்கிரியில் பிறந்து அங்கிருந்து 180 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, கரூர்னு 4 மாவட்டங்களை கடந்து கரூர்ல காவிரியோட கலக்குது. நொய்யல் படுகையில கடந்த 18 ஆண்டுகள்ல மரங்கள் 22% 6% குறைஞ்சிருக்கு. 1/3 பங்கு மட்டும்தான் இப்ப மிஞ்சி இருக்கு. இதன் விளைவாக நொய்யல் இன்னைக்கு ஆண்டுக்கு 8 to 9 மாதங்கள் வறண்டு கிடக்குது. நொய்யல் அப்படின்னா ஒரே நதி இல்ல, அது ஒரு குடும்பம். நொய்யலுக்கு 3 பெரிய கிளை நதிகள் இருக்கு. பெரியாறு, செய்யாறு, காஞ்சிமா நதி. இந்த 3 கிளை நதிகளை தவிர 34 to 36 சிறு ஓடைகள் நொய்யலோட 2 பக்கங்கள் இருந்து அதோட வந்து கலக்குது. ஆனா இப்போ இந்த ஓடைகள் எல்லாத்துலயும் மழை காலத்துல மட்டும்தான் தண்ணி பாயுது. மழை நின்றுச்சுன்னா இந்த ஓடைகள் வறண்டு போகுது. இந்த ஓடைகள் வறண்டு போகிறதுனால நொய்யலும் வறண்டு போகுது. நம்ம வீட்டு மாடியில ஒரு தண்ணீர் தொட்டி இருக்கும். குழாயை திறந்தா அந்த தண்ணி வரும். தொட்டி காலி ஆயிடுச்சுன்னா குழாயில தண்ணி வராது. அதே மாதிரி நம்ம மண்ணுக்கு கீழே ஒரு பெரிய நீர் தொட்டி இருக்கு. இது ஆங்கிலத்துல அக்யூஃபயர் அப்படின்னு சொல்லுவோம். நொய்யல் படுகையின் 34 ஓடைகளுக்கும் 3 கிளை நதிகளுக்கும் இந்த நிலத்தடி நீர் தொட்டியிலிருந்து தான் நீர் பெருகுது. இந்த நிலத்தடி தண்ணீர் நிரம்பும் போது அது நதி ஓரத்திலையும் ஓடைகள் வழியாகவும் மண்ணில் இருந்து ஊற்றுக்கண்களாக வெளியிட்டு ஓடைகள் நிரம்புது. ஓடைகள் நிரம்பும் போது நதியும் நிரம்புது. ஆற்றை உயிரோடு வைத்திருப்பது மழை மட்டுமல்ல, மண்ணுக்கடியில் தேங்கும் நிலத்தடி நீரேன்னு நேச்சர் ஜியோ சயின்ஸ் இதழில் வெளியான உலகளாவிய ஆய்வு ஒண்ணுல தெளிவா நிரூபிச்சிருக்காங்க. மழையில்லா காலங்கள்ல ஆற்றை ஓட வைப்பது நிலத்தடி நீர் மட்டுமே. நிலத்தடியில் சேமிக்கப்பட்ட நீர் ஊற்றுதான் பல ஓடைகள் வழியாக நதிக்கு நீரை தருது. உலக நதிகளில் பாயும் நீரில் 59% இந்த நிலத்தடி நீரில் இருந்து தான் வருதுன்னு இந்த ஆய்வுல சொல்லியிருக்காங்க. அமெரிக்க நீர்வள ஆய்வுகள் என்ன சொல்றாங்கன்னா, மழை இல்லாத நாட்களிலும் ஆற்றை வற்றாமல் ஓட வைப்பதற்கு காரணமே இந்த நிலத்தடி நீர் தான் சொல்றாங்க. இந்த அறிவியலை புரிஞ்சுக்கிட்டா மரங்களும் நதிகளும் ஒரே உயிரின் 2 பகுதிகள் அப்படின்ற பார்வை நமக்கு வரும். மரம் இல்லாத நிலத்துல மண்ணு கடினமா இருக்கும். மழை துளி நேரடியா கடினமான மண்ணுல விழும்போது மண்ணு இறுகி இருக்கிறதுனால தண்ணீர் உள்ள இறங்காது. சில மணி நேரத்திலேயே மழை நின்னதும் மண்ணு வறண்டுரும். நிலத்தடி நீர் தொட்டி நிரம்பாது. மரம் இருக்கிற நிலத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மழை துளி முதல்ல மரத்தின் இலைகள் மேல விழுகுது. இலைகள் மழை நீரோட வேகத்தை குறைச்சு நிதானமா நிலத்துக்கு அனுப்புது. தரையில மரத்தின் வேர்கள் ஆழமா இறங்கியிருக்கும். இந்த வேர்கள் மண்ணில் ஆயிரக்கணக்கான நுண் துளைகளை உருவாக்கியிருக்கும். இது ஆங்கிலத்துல போரஸ் சாயில் அப்படின்னு சொல்லுவோம். தண்ணீர் இந்த நுண் துளைகள் வழியாக 10, 20, 30 அடின்னு ஆழமா இறங்குது. நிலத்தடி நீர் தொட்டி நிரம்புது. அது மட்டும் இல்லாம மரங்களுடைய இலைகள் உதிர்ந்து தரையில விழுகுது. மக்கி கரிம பொருளா மாறுது. மண்ணு மெத்த போல ஆகுது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் உடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஆய்வுல என்ன சொல்றாங்கன்னா, மண்ணுல கரிம பொருள் 1% உயர்ந்தாலே ஒரு ஏக்கருக்கு மண்ணு 1,70,000 லிட்டர் கூடுதலான நீரை தக்க வச்சு கொள்ளும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போது நொய்யல் நதி பாயும் 4 மாவட்டங்களின் வடிநில பகுதியில் கிட்டத்தட்ட 15 லட்சம் ஏக்கர் நிலம் விவசாயத்துக்கு பயன்படுத்தப்படுது. இந்த 15 லட்சம் ஏக்கரிலும் மரம் சார்ந்த விவசாயம் வந்தால், அதாவது நெல்லு, கரும்பு, வாழைன்னு எந்த பயிர் செய்தாலும் அந்த விவசாயத்தை பாதிக்காமல் குறைந்தபட்சம் வரப்பகல்ல மட்டும் மரங்கள் நட்டாலே ஒரு ஏக்கருக்கு 80 மரங்கள் நடலாம். இந்த 15 லட்சம் ஏக்கரில் ஏக்கருக்கு 80 மரங்கள் நடப்பட்டால் 13 கோடி மரங்கள் வடிநில பகுதியில் உருவாகும். இந்த 13 கோடி மரங்கள் மழைநீரின் வேகத்தை குறைப்பதனாலையும் மரங்களின் வேர்கள் தண்ணீருக்கு நுண்துளைகள்ன்ற சின்ன சின்ன வழிகளை உருவாக்குறதுனாலையும் மரத்தின் இலைகள் மண்ணில் மக்கி கரிம பொருளை அதிகரிக்கிறதுனாலையும் ஒரு ஏக்கருக்கு 60 லட்சம் லிட்டரில் இருந்து 1 கோடி லட்சம் லிட்டர் வரையிலான தண்ணீரை நிலத்தடி நீர் தொட்டியில சேகரிக்க முடியும். இதற்கு ஆங்கிலத்துல பேஸ் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. மழை இல்லாத கோடை காலத்தில் கூட ஓடைகள் நிரம்பும். இதனால் நொய்யல் ஆறு வற்றாமல் ஓடும். நியூடெல்லி வேளாண் பல்கலைக்கழகமும் உலக வேளாண் வனயியல் மையமும் இணைந்து நடத்திய ஆய்வில் வயல்களில் சரியான அடர்த்தியில் மரங்கள் நட்டால் நிலத்தடி நீர் அதிகரிக்கும்ன்றத நிரூபிச்சிருக்காங்க. நொய்யல் நதிப்படுகையில் நடப்படும் இந்த 13 கோடி மரங்களும் நதியையும் மண்ணையும் மட்டும் காப்பாத்தாதுங்க, அந்த மரத்தை நடுற ஒவ்வொரு விவசாயியையும் காப்பாற்றும். 2024 நிதியாண்டோட முடிவுல இந்தியா மரம் மற்றும் மரம் பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு மட்டும் 53,000 கோடி ரூபாய்க்கு மேல செலவழிச்சிருக்கு. அதாவது ஒரு வருஷத்துல வெளிநாட்டு மரத்துக்காக மட்டுமே இவ்வளவு பணம் போயிருக்கு. இந்தியாவோட மொத்த மர சந்தை உள்நாட்டு உற்பத்தி மற்றும் இறக்குமதி எல்லாம் சேர்த்து 1,23,000 கோடி ரூபாய் மதிப்புல இருக்கு. இதுல
40% மேலே நாம் இறக்குமதி செஞ்சிட்ருக்கோம். 2029 1,87,000 கோடி ரூபாய்க்கு மேலே வளரும்னு எதிர்பார்க்கப்படுது. சுருக்கமாக சொல்லணும்னா இந்தியாவில் மரத்திற்கான தேவை ஒவ்வொரு வருடமும் தங்கத்துக்கு நிகராக இல்லை தங்கத்துக்கு மேலேயே வேகமாக வளர்ந்துட்டு போகுது. உள்நாட்டில் போதுமான மரங்கள் இல்லாமல் வெளிநாட்டை நம்பியே நாம் இருக்கிறோம். டிம்பர் மரங்கள் மட்டும் இல்லாமல் விவசாயிக்கு மேலும் லாபம் தரக்கூடிய பல மரங்களையும் நடலாம். மரங்களே மண்ணுக்கும் நதிக்கும் விவசாயியுடைய பொருளாதாரத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் ஒரே தீர்வு.